ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் உரிமைகளுக்கு வணக்கம். இப்பொழுது யார் கைது செய்யப்படுவார்கள்? முன்னாள் திமுக அமைச்சர்களில் சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரனா அல்லது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷா என்ற கேள்வி விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, சிவசங்கரன் அவர்களுக்கு சம்மன் இன்னைக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் தமிழ்நாடு அரசில் இப்படியான பெருங்குற்றங்களை விசாரிப்பதற்கென்று தனியாக இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவில் ஒரு சார்பு ஆய்வாளர் சீனிவாசன் என்பவர் புகார் கொடுத்திருக்கிறாரு. அதில் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் சிவசங்கரனுடைய உதவியாளர் அவர் மூலமாக 23 லட்சம் ரூபாய் வேலை வாங்கி தருவதாக சொல்லி வாங்கி மோசடி செய்து ஏமாற்றினார்கள் அப்படின்னு புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் அவர் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்ததின் பேரில் அவருக்கு இன்னைக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பாகவே ஒரு பிரளயம் 2 நாட்களுக்கு முன்பு கடந்த 27ஆம் தேதி அன்று திமுகவினுடைய மாநில செய்தி தொடர்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய அரசகுமார், பிடி அரசகுமார்னு சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்படாத, அதாவது பதிவு செய்யப்படாத தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு என்ற பேரில் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கைது செய்யப்படுறாரு. எதுக்காகனா, திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கான அனுமதி பெற்று தருவதில் இவர் உள்ளே நுழைஞ்சி பணம் வாங்கி மேலிடத்துக்கு கொடுத்ததாக சொல்லி புகார். அதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் ரொம்ப கம்மியாக 100 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் மேலே புகார். இதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் சிபிசிஎஸ்சி பள்ளி, மத்திய அரசுடைய சிபிஎஸ்சி பள்ளி 4500 பள்ளிகளுக்கு மேலே இருக்கிறது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் 5000க்கு மேலே இருக்கிறது. ஐசிஎஸ்சி பள்ளிகள் 800க்கு மேலே இருக்கிறது. இந்த பள்ளிகள் எல்லாமே ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு முன்பாக இருந்த நடைமுறை. நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், மற்ற பள்ளிகள்லாம் வாங்குவாங்க, இல்லை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க, நடத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. எப்பாவது எதனா நெருக்கடி கொடுத்தாக்கா எதனா மேலிடத்துக்கு எதனா கவனிச்சா போயிடுவாங்க. அப்படி தான் நிறைய பள்ளிகள் இந்த ஒரு முறையும் ரெனியூவல் பண்ணுறதுக்காக, என்ஓசி சான்றிதழ் வாங்கிறதுக்காக பதிவு செய்யணுன்ற கட்டாயம் இல்லை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. கண்ணு காணாமல் போயிட்டு இருந்தது. ஏதாவது நிதி எப்பயாவது தேவைப்பட்டால் கேட்பாங்க, கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்திருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டுகளும் எல்லா பள்ளிகளும் கட்டாயம் என்ஓசி வாங்க வேண்டும், இங்கே தான் கொண்டு வராங்க. ஒரு ஆண்டும் கட்டாயம் வாங்கியிருக்கணும், வாங்காதவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்ற மாதிரி, ஒழுங்கு நடவடிக்கைன்ற மாதிரி ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்குற ஒரு இது போட்ட உடனே எல்லா பள்ளிகளும் தலா 3 லட்சத்துக்கு குறையாமல் கொடுத்து அனுமதி வாங்கக்கூடிய ஒரு வேலையை செய்துட்ருக்கிறாங்க. தோராயமாக மத்திய மாநில இந்த தனியார் பள்ளிகள் சராசரியாக எப்படி பார்த்தாலும் ஒரு 12,000க்கு குறையாமல் இருக்கிறது. இப்போ 12,000 பள்ளிகளும் ஒரு 10,000ன்னு வச்சுருந்தா கூட 3 லட்சம் அப்படின்னு கூட்டி கழித்து பார்த்தாவே இதில் எவ்வளவு கோடிகள் ஆண்டுக்கு வருவாய் அப்படின்ட்டு இருக்குது. இதை தவிர்த்து இந்த பிடி அரசகுமார் அப்புறம் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஒருத்தரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த என்ஓசி வாங்கி தர்றது புதிய பள்ளிகளுக்கு அல்லது கட்டி முடித்து என்ஓசி வாங்காமல் இருக்கிற பள்ளிகளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறன்ற பேரில் பள்ளி பணம் வசூல் பண்ணியிருக்காங்க. அது தோராயமாக 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வசூல் செய்த பணமெல்லாம் எங்கே போனது? இதுதான் இப்போ கேள்வி. இதுதான் தாவேக அரசு, திமுக எப்படிலாம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசும்போது ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, உதயநிதி 16 துறைகளையும், மாப்பள சபரீசன் 16 துறைகளையும் பிரித்து கொண்டு வசூல் வேட்டை நடத்தி முடித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு எதிராக சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனுக்கும் அமைச்சர் நிர்மல்குமார். 2 பேரும் தொடர்ந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில், சேனல்களில் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு திமுகவில் நான் உறுப்பினராக இல்லை, அடுத்தது எந்தவித அரசு பதவியிலும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் என்பதற்காக வேண்டிய என் மீதான இப்படியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவதூறாக பேசி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் 2 பேரும் உடனடியாக எந்தெந்த சேனல்களை நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்களோ அதே கூப்பிட்டு ஒரு பொது மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும். இல்லை என்றால் 15 நாட்களுக்குள்ளாக உங்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸை அனுப்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு இப்போ இந்த விவகாரத்தில், பள்ளிக்கூட விவகாரத்தில் எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சுருவாங்க. அந்த அரசகுமார் போன்ற ஒருத்தர் ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணுறது. அந்த வசூல் பண்ணுற பணம் தீநகர் அலுவலகத்தில் ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனியை
அதன் மூலமாக தான் எல்லா பணமும் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரியை வந்து வசூல் பண்ணணும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி எந்த வேலையை செய்கிறதுக்கு பண்ணிச்சிருக்கு பாருங்கள். மாவட்ட கல்வி அதிகாரி என்பவர் ஒழுங்காக பள்ளிக்கூடம் நடக்குதா, மாணவர்களுக்கு உரிய பாடங்கள் வந்து சரியாக இருக்கிறதா, அவங்களுடைய கல்வி வளர்ச்சி சரியாக இருக்கிறதா, பள்ளிகள் வந்து ஏதாவது தவறான நடவடிக்கைகள் இருக்குதுங்களா, இப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க வேண்டிய ஒரு மாவட்ட கல்வி அலுவலர் இவர்களுக்காக வேண்டி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்கிட்ட வசூல் செய்து கொண்டு வந்து தீர்நகரில் இருக்கக்கூடிய குறிப்பாக குளோபல் 360 அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் அந்த அலுவலகத்தில் தான் நிறைய பணத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிகள் சொன்னேன் இல்லைங்களா, சுமாராக ஒரு 10,000 பள்ளிகள். கவனிங்க, இந்த தனியார் பள்ளிகளுக்கு வேண்டப்பட்ட எந்த பொருட்களை வாங்க வேண்டுமானாலும் சரி, இந்த தனியார் நிறுவனம் சொல்கிறாங்கல்ல 360 குளோபல் 360 இதன் மூலமாக தான் வாங்கணும். இது யாருக்கு சொந்தமானது அப்படின்றது தான் கேள்வி. எந்த அமைச்சருக்கு பின்புலமாக இந்த நிறுவனம் செயல்படுகிறது, ஏன் இந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து பணத்தை இங்கே கொடுக்குறாங்க, இந்த நிறுவனத்துக்கு தான் தனியார் பள்ளிகள் எல்லா பொருட்களையும், இந்த பள்ளிகளுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு நிர்பந்தம் செய்திருக்கிறாங்க. இதன் மூலமாக வசூலிக்கப்பட்ட பணங்கள் வந்து பல லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணங்கள் எல்லாம் அன்பில் மகேஷ், முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய அக்கா எழிலரசி என்கிற சுகி, இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய மனைவி செந்தாமரை நடத்துகிற அந்த பள்ளி சன்ஷைன் குரூப் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக, அன்பில் மகேஷ் அவங்களுடைய சகோதரி மூலமாக இந்த பணங்கள் எல்லாம் நிறைய தனியார் பள்ளிகளை சொந்தமாக விலைக்கு வாங்குவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் அதில் கதை பார்த்தாக்கா அப்படியே இந்த சிந்துபாத் கதை மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது இல்லைங்களா. வசூல் செய்ய வேண்டிய பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறப்ப இவர் கல்வித்துறை சார்ந்து இருக்கிறதால எப்படி போகுதுன்னாக்கா, நிறைய தனியார் பள்ளிகள் வந்து நடத்த முடியாமல் இருக்குது, கொடுத்துட்டா போகுதுன்னு நினைப்பாங்க. சரி, இது இல்லாமல் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பள்ளிக்கூட தொழில் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை சில பள்ளிகள்லாம் வந்துட்டு நீண்ட நெடிய காலமாக ஒரு நல்ல பேரு புகழோடு இருக்கும் ஒரு பகுதியில். தாம்பரத்தில் அப்படியான ஒரு பகுதி, ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பெரிய நிறுவனம், அவங்க கஷ்டப்பட்டு காலங்காலமாக நடத்திக்கிட்டு வந்தாங்க. கடந்த ஆட்சியில் அந்த பள்ளிக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அந்த பள்ளியை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இது இல்லைன்னா கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி வாங்கக்கூடிய பள்ளிகளை 3 ஆண்டுகளுக்கு யார் நடத்துகிறார்களோ அவர்களே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா புதுசாக இவங்க டக்குன்னு ஆளை மாற்றினாங்கன்னா தெரிஞ்சிருந்தல உங்களுக்கு. அதனால் அந்த நிர்வாகம் அப்படியே போயிட்டு இருக்கட்டும், வர லாபத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்களே மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் முழுக்க முழுக்க அந்த பள்ளி நிர்வாகமே பண்ணணும். இப்படியாக நிறைய தனியார் பள்ளிகளை வந்து வாங்கியிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களுடைய நண்பராக சொல்லப்படக்கூடிய ராஜா சங்கர் அவர் நடத்துகிற பள்ளியிலையும் இப்படியான பணங்கள் வந்து முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த விசாரணையில் தெரிய வருகிறது. இப்படி தான் சொல்கிறாங்க. இவங்க தரப்பில் மறுக்கிறதுனாலும் மறுக்கலாம், ஆனால் விசாரணைக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது இப்போ கிடைச்ச புதிய தகவல். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அன்பில் மகேஷ், அவருடைய சகோதரி எழிலரசி, அதுக்கடுத்தது செந்தாமரை, ராஜா சங்கர் ஸ்டாலினோட நண்பர். நிறைய தனியார் பள்ளிகளை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின பள்ளிகளை அந்த நிர்வாகமே மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நண்பர்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து பெரும் பணத்தை முதலீடு போட்டு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், வருஷத்துக்கு வருஷம் ரெனியூவல் பண்ணணும். வருஷத்துக்கு வருஷம் ஒரு பள்ளிக்கூடமும் 3 லட்ச ரூபா அப்படின்னா, இது இல்லாமல் தனியாக 20-25 லட்சம் புதுசாக என்ஓசி வாங்கணும் புதிய பள்ளிகள் அப்படின்றது. இப்படி தான் வருஷம் வருஷம் முளைச்சிக்கிட்டே இருக்க தனியார் பள்ளிகள்லாம். இவர்கள் எல்லாம் வந்து என்ஓசி வாங்கணும் அப்படின்றப்ப அதில் 25 லட்சம், 30 லட்சம், 35 லட்சம் இப்படிலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆக சராசரியாக ஒரு 400லேருந்து 500 கோடி வரைக்கும் இந்த வகையில் மட்டுமே வருமானம். அது இல்லாமல் இந்த பள்ளிகள் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய பள்ளிகளாக இருக்கட்டும், மாநில அரசு தனியார் பள்ளிகள், நான் சொல்கிறது எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் வழியாகத்தான் எல்லா பொருளும், ஸ்டேஷ்னரி பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கணும். இது என்ன நியாயம்? இதெல்லாம் எத்தனை லட்சம் கோடி, இதில் எவ்வளோ கோடி வந்து அடிச்சிருக்கிறாங்க, அப்படி பல கேள்விகள் இருக்குது. அவங்க இந்த அரசுக்கு கீழே நிர்வாகம் பண்ணுறாங்கன்றதுக்காக வேண்டிய, இந்த பேய்க்கு வாக்கப்பட்டால் சுடுகாட்டில் சுற்றி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. அந்த மாதிரி இவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறதாலேயே இவங்களுக்கு மாமூல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் தான் எல்லாம் வாங்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்ட விஷயமும் இதுக்குள்ளாக இருக்கிறது.
எனவே இந்த விசாரணை வந்து போகிற வேகத்தை பார்த்தா கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் தாவேக அரசு, விஜய் அரசு இப்படியாக ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து உரியவர்களை கைது செய்யுமா, அல்லது மேலிடம் வரைக்கும் எதுக்கு போகணும் அப்படின்னு தயங்கிட்டு கீழே இருக்கிறவங்களோட முடிச்சிருவாங்களா, இதுதான் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்ககிட்டயும் ஒரு நேர்மை இருக்குதா இல்லையான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு முதல் கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மேலிடம் வரைக்கும் இந்த பணம் எங்கே போனதுன்ற வேறு வரைக்கும் எடுத்து அதை நீங்கள் பறிமுதல் செய்யணும் அல்லது முடக்கணும். இப்படியான வேலைகளை செய்யாத வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த அரசு மீது ஒரு நம்பிக்கை வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். கடந்த கால ஆட்சிக்கு இப்போது ஒப்பிடும்போது இப்படியான விஷயங்கள், சில சீர்கேடுகள்லாம் சரி செய்யப்பட்டுக்கிட்டே வருது. கால அவகாசம் போதாது, இன்னும் வேண்டும் என்று தாவேக அரசு சொல்கிறது. எல்லாம் சரி. ஆனால் அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்போது கைது செய்து இது உள்ளே வந்து பட்டியலில் கொண்டு வந்து சிறையில் கொண்டு வந்து வச்சுட்டு சொத்துக்கள் மீது ஒரு குழு போட்டு அதை முடக்கிறாங்களோ, அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதற்காக அல்லது லஞ்ச பணத்தின் மூலமாக முதலீடு செய்ததெல்லாம் பறிமுதல் செய்கிறாங்களோ, அப்போ தான் அது முழுக்க முழுக்க இந்த அரசு மீது இன்னும் பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வரும். இப்போ அடுத்ததாக அமைச்சர் சிவசங்கரன் வந்து கொக்கியை போட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த உடனே மத்திய குற்றப்பிரிவு போலீஸில் தான், சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி அமைச்சர் சிவசங்கரனுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக அறிய வந்ததின் பேரில் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சம்மன்ற ஏற்றுக்கிட்டு அவர் வந்து விசாரணைக்கு வரணும். விசாரணைக்கு வந்த பிறகு விசாரணை முடிந்து உடனே கைது செய்வார்களா, அல்லது பிறகு இன்னொரு விசாரணைக்கு அழைச்சி கைது செய்வாங்களா அப்படின்னு தெரியல. சம்மன் போயிட்டா பொதுவாகவே மத்திய குற்றப்பிரிவு, அமலாக்கத்துறை, இது இல்லாமல் சென்ட்ரல்லேருந்து, மத்திய அரசுலேருந்து வரக்கூடியவர்கள்லாம் விசாரணை என்ற பேரில் விசாரித்து அப்படியே கொண்டுட்டு போயிடுவாங்க. அரெஸ்ட் கைது. அந்த மாதிரி இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி சிவசங்கரன் இப்போ முந்துவாரா அல்லது அன்பில் மகேஷ் முந்துவாரா அப்படின்னு தெரியல. இது ரொம்ப ஓவராக தான் இருக்குது இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒன்றும் அப்படி இல்லை. ஏன்னா அந்த திமுக கடந்த கால ஆட்சியில் நிர்வாகம் மக்களுக்கு சேவை என்பதை தாண்டி கொள்ளை வசூல் என்பது மிக அதிக பெருமளவில் இருந்தது. அதுதான் இந்த தேர்தல் முடிவில் தெரிய வந்திருக்கு. திருப்பி நாம் அதை தான் சொல்கிறோம். மிக பெரும் ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் கடந்த ஆட்சியில் இருந்தது. பல ஊடகங்கள் ஸ்டாலின் அரசை சுட்டி காட்டி விமர்சனம் செய்துக்கிட்டே இருந்தது. விமர்சனம் வைப்பவர்களை எல்லாம் கைது செய்வது, மிரட்டுவது என்ற துணியில் தான் போயிட்டு இருந்தாங்களே, இந்த தவறுகளை திருத்திக் கொள்வது அல்லது மாற்றி கொள்வது அப்படின்ற முடிவுக்கே வரல. அதனுடைய ஒரு பெரிய அதிருப்தி தான் மக்கள் வந்து வாக்களித்தார். முதலமைச்சரே தோற்கடிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தாவேக அரசு சரியான பாதையில் வருகிறதானா ஒரு 2 அடி எடுத்து வச்சிருக்குது. இன்னும் நிறைய பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இந்த கும்பலை எல்லாம் ஊழல் முறைகேடுன்னு சொல்லிட்டு கொள்ளடிச்சு இந்த கும்பலை எல்லாம் எப்பொழுது இவர்கள் பிடிக்க தொடங்குகிறார்களோ அப்பொழுதிலிருந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படும். இது இந்த அரசுக்கு சாதகமாக சொல்கிறன்றதில்லை. தவறுகளை வந்து செய்யும் போது சுட்டி காட்டக்கூடிய நாம் அதே நேரத்தில் சரியானதை செய்கிறார்கள் என்றால் அது சரி அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த நோக்கத்தில் இதை பதிவு செய்கிறோம். சரியான பாதையில் போகிறாரா விஜய், அல்லது இந்த விசாரணை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களை மட்டும் கைது செய்தது அதோட திருப்தி அடைஞ்சது போதும் அப்படின்னு மேல் மட்டத்தை தொடாமல், இல்லாத அவர்களை மிரட்டுவதைப் போல முடித்து கொள்வாரா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா விசாரிக்கும் போது இன்னும் போக போக பார்த்தோன்னா எங்கெங்கே இருக்குது, முதலீடு எங்கெங்கே போய் சேர்ந்துருக்குது, வெளிநாட்டுக்கும் போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து சேர்ந்து விசாரிக்கணும். நிறைய இடத்துல போய் முதலீடு செய்திருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் மட்டுமே விசாரிக்க தொடங்கினாங்க. எனக்கு தெரிந்து ஏற்கனவே ராவணாவில் பதிவு செய்திருக்கிறேன். இப்படியான ஒரு 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 குடும்பம் ஒரு தனியார் பள்ளியை பேசி முடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்திருக்கிறோம். இதையெல்லாம் இந்த அரசு விசாரிக்க வேண்டும். தனியார் பள்ளிகளிடம் வாங்கப்பட்ட அந்த பணம் மக்கள்கிட்ட அவங்க வந்து கட்டணம் என்ற பேரில் வசூலித்த பணம் தான். ஒரு வகையில் அது மக்கள் சொத்து. தனியார் பள்ளிகள்கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கின அந்த லஞ்ச பணத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் நிறைய பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளையே விலைக்கு வாங்கி ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது தான் இங்கே நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொள்ளை அடித்தவன் ஒருத்தன், கும்மி அடித்தவன் ஒருத்தன், இதெல்லாம் வந்து சரி செய்கிறது வந்து யார் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். அந்த இடத்துக்கு சொல்லி தான் தாவேக விஜய் வந்தார். ஊழலை ஒழிப்போம், யாராக இருந்தாலும் சரி, தொட்டா விடமாட்டேன்னு சமீபத்தில் கூட பேசியிருந்தார். அதனால் ஊழல் பணத்தை தொட்டா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் இவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் விரைவாக அப்படின்றது தான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். இது வந்து விறுவிறுப்பான ஒரு திருப்புமுனையை நோக்கி போகுமா அல்லது ஒரு ட்ராமாவாக முடியுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.